வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அன்டோல்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் பார்க்க போகிறது காதல் மன்னன் முத்துப்பாண்டியோட காதல் கதை. முத்துப்பாண்டி மதுரையில் ஒரு பெரிய தலைக்கட்டு. சொந்தமாக அரசியலை வச்சுக்கிட்டு அரசியல் செல்வாக்கோட வாழக்கூடிய ஒரு மனிதன். என்ன இருந்தாலும் தனலட்சுமியோட அண்ணனுங்களை கொண்ட கொலைகாரன் தானேன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு யார் காரணம்? முறையாக பொண்ணு கட்டு போன முத்துப்பாண்டியை அவமானப்படுத்தி அனுப்புனது மட்டும் இல்லாமல் வேறு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக ரயிலேறி திருநெல்வேலிக்கு போனால் யாருக்கு தான் கோபம் வராது? இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லு, நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லு, நான் செஞ்சது தப்பா? முத்துப்பாண்டியோட காதலை புரிஞ்சிக்காம தனலட்சுமி வீட்டை விட்டு ஓடிச்சுன்னா லவ்வர்ஸுக்குள்ள 1000 இருக்கும். நீ கபடி விளையாட போனால் கபடியை மட்டும் விளையாடிட்டு வரணும். பொண்ணு அழகாக இருக்குதுன்னு சொல்லி லவ்வர்ஸுக்கு நடுவில் போகக்கூடாது. எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு தனலட்சுமி மேலே ஒரு விரல் கூட படாமல் பார்த்துக்கிட்ட முத்துப்பாண்டி முன்னாலேயே ஒருத்தன் வந்து கழுத்தில் கத்திய வச்சா யாரு தான் சும்மா இருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமியை ஊரை விட்டே கூட்டிகிட்டு போவார் பெரிய ஹீரோ மாதிரி. இங்கே ஹீரோ நீ இல்லைப்பா, முத்துப்பாண்டி. ஹீரோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, முத்துப்பாண்டிக்கும் வேலுக்கும் ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்துடலாம். தனலட்சுமி யார் கூட வாழணும்னு நீங்களே சொல்லுங்கள். முத்துப்பாண்டி மதுரையில் ஒரு பெரிய தலைக்கட்டு. வேலு சென்னையில் ஒரு பையன். முத்துப்பாண்டி சொந்தமாக அரசியலருக்கு உட்கார வச்சு சோறு போடுவோம். வேலு அரியர் கூட முடிக்கலை. முத்துப்பாண்டி மினிஸ்டர் பையன், அரசியல் செல்வாக்கு இருக்குது. வேலு போலீஸ் பையன், போலீஸ் செல்வாக்கு இருக்குதான்னு அவங்க அப்பாவை தான் கேட்கணும். முத்துப்பாண்டி தனலட்சுமி மேலே ஒரு விரல் கூட வைக்காத ஆள். ஆனால் வேலு கழுத்துலேயே கத்தி வச்சுவேன். தனலட்சுமிக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச முத்துப்பாண்டி எங்கே? ஒரு காரசீவை கேட்டதுக்கு டென்ஷன் ஆகின வேலு எங்கே? முத்துப்பாண்டியோட காதல் ஆழமானதுன்னு நிரூபிக்க இதை விட வேறு என்ன வேணும்? தனலட்சுமி முத்துப்பாண்டியோட காதலை புரிஞ்சிக்காம தப்பான முடிவு எடுத்துட்டேன். அன்னைக்கு அந்த ஃபைனலுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேலு கபடியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு படிச்சுட்ருப்பார். பின்ன கல்யாணத்துக்கு பிறகு தனலட்சுமியை உட்கார வச்சு சோறு போடணும் இல்லை?